ரெடியா? ஹலோ கைஸ், ஐ எம் சிவா. இன்றைக்கி சண்டே நான் மட்டும்தான் ஃப்ரீ நாளில் எங்கேயாவது போகணுன்னு இருக்கும். அப்போ தான் வவுனியாவில் இது வரைக்கும் போகாத இடம் இருக்கான்னு கேட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. க்ரீன் பார்க் அப்படின்னு ஒரு இடத்த சொன்னான். நானும் கேள்விப்பட்டதில்லையே. அப்போ போவோன்னு சொல்லி நாங்கள் 10 மணிக்கே வெளிக்கிட்டு போயாச்சு. அவனை நம்பி தான் போனேன். மேப்பையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல. மேப்பெல்லாம் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். கடைசியாக என்ன ஆச்சுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த ஹெல்மெட்ல சொல்ற மாதிரி கேமரா இருக்குமே, அது ஜாலியா. நான் திரும்புற பக்கம் தான் இருக்கும் வீடு. இதுனா ஒரே பக்கம் தான் வீடு. ஓ அதான் இது கோப்ரோ. அது மண்டையில மாட்டிட்டு திரும்புறதெல்லாம் வீடியோ ஈஸி. A few moments later. சரி, ஃப்ரெண்டு சொல்கிறானே அப்படின்னு இவனை நம்பி கண்டி ரோட்டில் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல பைக்கை நுப்பாட்டிட்டு எனக்கு தோணுன அந்த கேள்வியே கேட்டேன். இதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துக்கு போயிருக்கியா, இல்லைனா ஃபோனில் அந்த லொக்கேஷனை காட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு பதில் கொடுத்தான் பாருங்கள். அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கான்னா, கண்டி ரோட்லேயே போயிட்டு வெளியிலே க்ரீன் பார்க் அப்படின்னு போர்டு வரும், அங்கே நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கானா. சரி விடு, இப்போ அவன் ஃபோனை வாங்கியாவது இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் எதுன்னு பார்த்தா இன்னும் 45 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் அனுராதபுரமே வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு. அடப்பாவி, ஒன்றை நம்பி வந்ததுக்கு வச்சேடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு ரோட்டில் முழிச்சிட்டு இருந்தோம். அப்போ உடனே வேறு எதுவும் பிளான் போடணும்னு போட்டு ஏதாவது பக்கத்தில் எதுவும் லொக்கேஷன் இருக்கா பார்க் மாதிரியானது அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ரேண்டமாக எனக்கு அந்த ஒரு லொக்கேஷன் கிடச்சிச்சு. அதில் மருதநீளம்னு போட்டிருந்தது. பார்க்க பார்க் மாதிரி இருந்தது. வவுனியா டவுனில் இருந்து பக்கம்தான். சரி, இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லையே, ஒருத்தர் போய் செக் பண்ணிடுவோன்னு நாங்கள் வெளிக்கிட்டாச்சு. நேரவா கைஸ், ஃபைனலா வந்தாச்சு. இதுதான் மருத நிலம். இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, தண்ணி திறக்க முயற்சி பண்றாங்க. தண்ணி இல்லாம வீணா இங்கதான் தண்ணி போயிட்டு இருக்கு. நான் உள்ள போயிட்டு காட்டுறேன் கைஸ் என்ன மாதிரி இருக்குன்னு. விளக்கு ஆட்களை பாருங்க. உள்ளே போனீங்கன்னா ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் படி வரும். அப்புறம் ஃபோன் வீடியோலாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெரிய கேமராவில் எடுக்கிற வீடியோஸ், இந்த வெட்டிங் எடுக்கிறது, அதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளியே போட்டிருந்தாங்க அப்படி. அதை உங்கள் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இங்கே பக்கத்தில் எதுவும் கடை இல்லை. நீங்கள் வரும்போது எதுவும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி மிக முக்கியமாக தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். கைஸ், இந்த இடத்தோட வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்த முழுக்க நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு, இருந்து பாருங்கள். சூப்பரா இருக்கு. சூப்பரான இடம் போட்டோ எடுக்க. சமைக்க போறியா? இங்கே உட்காந்தா வா, உள்ள போவோம். டோரோவின் பயணங்கள். அந்த கோழியை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். என்னது ஏறா? அங்க ஏறு ஸ்னே, இல்ல ஏறி அங்க நீல போட்டோ எடுக்கிறேன். ஏற இல்லாத சொல்ற நீ. காலை உடைச்சிட்டாங்களோ?
நைஸ்ராப்பா. பாம்பு கீம்பு இருக்காம இருந்தா சரி. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம் தானே. ஓ மை காட், ஓ மை காட். அண்ட் guys, இதுதான் குகை. பாம்பு புத்த மாதிரி இருக்கு. எதுவும் உள்ள இருந்து வராம இருந்தா சரி. பார்க்க டேஞ்சரா இருக்கே. போவோமா வேணாமா? வேணாம். பரவாயில்லப்பா. ஒர்த்து தானே. இடம் நல்லா இருக்கு. என்னடா அவனியால இத்தனை வருஷம் இருந்தும் இது தெரியாம இருக்கு இடம். ஒட்டகம் போயிட்டு நில்லு, போட்டோ எடுப்போம். இந்த இடம் நல்லா இருக்கு பாரு, போட்டோ எடுக்க. இங்க நில்லு, ஒட்டகத்தோட நில்லு, போட்டோ எடுப்போம். மேலே ஏறி, ஒட்டகத்துக்கு மேல ஏறு. என்ன பண்ற? என்ன பண்ற? அங்க கை வைக்கிற, முன்னாடி வா. செல்ஃபி பக்கம் இருக்கா? செல்ஃபி பக்கம் இருக்கா? சரி. செல்ஃபி பக்கம் இருக்கா? புஸ் 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 புஸ். செல்ல குட்டி டுங்குடி. எங்க உங்க மம்மி? உங்க மம்மி எங்க போங்க? செல்ஃபி பக்கம் இருக்கா? பாய். வாரம் வீடியோ எடுத்து வாரம். இங்க ஒரு டைனோசர் யானை. வணக்கம். யானைய பத்தியா? என்ன போட்டிருக்கு? சுற்றுலா தலமா வீட்டுக்கு ஜூம் பண்ணி காட்டுவோம். ஓகே, படிச்சிருப்பாங்க. இங்க ஒரு சிங்கம். அந்த போலாம்டா, அதை தாண்டி போய் பாப்போமா? அதோட நிக்குதா இல்லி? செல்வியில ஓடி, செல்வியில ஓடிச்சிட்டு வா. பார்த்தோன்னு தெரிச்சு ஓடுது உண்டு. குரங்குடா, தாவிர போகுது. எல்லாம் தெரிச்சு ஓடுது. பாருங்க இருக்கு. வா, வந்து இங்க வந்து உட்கார். அதோட சரி. குளம் இருக்கு. அது குளம் கேமரால சரியா தெரியல. இறங்கி போய் பார்க்கலாம் போல. குளத்தோட தான் ஜெயிண்ட் ஆகுது. அதுதானே. எனக்கு ஹெல்மெட்டை மட்டும் இருக்கு, 2 ஆட்களுக்கான. நான் நொண்டி கொண்டு வரேன். அதை இங்க எல்லாம் நல்ல இடமா தான் இருக்கு. இங்க பாரு எல்லாம். ஆப்பவா, அப்படியே போட்டோ எடுக்கலாம் வாடா.
என்ன இந்த புல்லு மட்டும் கொஞ்சம் மறைக்குது, இல்லைன்னா குளம் நல்லா இருக்கும். பாருக்கு பேக் சைடு இந்த மாதிரி பார் இருந்தது. இந்த இடத்துல நல்லா லைட்டிங் கிடச்சது, பக்கத்தில் குளம் தானே, அப்போ ஓப்பனாக இருந்தது. நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் கட்டாயம் இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் கூகுளில் தேடினாலும் வரும், மேப்பில் தேடினாலும் வரும். இருந்தாலும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு தேவையாக இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. நீ தான் அப்படி நடக்கிறது ஸ்டைலாக நடக்கிறியே. ஸ்பீடா நீ அட்ஜஸ்ட் பண்ணாலும் நொண்டி நடக்கிற மாதிரி தான் இருக்குவா. கிட்டி பாய் பாய் பாய், போயிட்டு வரேன். அண்ட் காய்ஸ், இவ்வளோ தான் வீடியோ. உண்மையிலே எதிர்பார்க்காம நாங்கள் போன இடம் தான், நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற உனியாவில் பார்க்க விட இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஏன்னா நேச்சுரலோட சம்மந்தப்பட்டிருந்தனால, பக்கத்துலேயே குளம் அந்த மாதிரிலாம் இருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நீங்களும் கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போகணும் நீங்கள். அதே மாதிரி போக முன்னாடி நான் சொன்ன மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் எந்த கடையும் இல்லை அது. ஓகே காய்ஸ், பாய்.